மட்டன் முருங்கைக்காய் குழம்பு பேர் கேட்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்லைங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் விடுங்க. நான் இங்கே வந்து ஃபுல்லாக வேக விடல, ஒரு 80% வேகிற அளவுக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ அதோட ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே காயெல்லாம் வேகணும் இல்லையா, அதனால் இங்கே தாளிக்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பிரியாணி இலை, ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டு அதையும் பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி நான் இங்கே 1.25 தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். மட்டன் குழம்புக்கெலாம் தக்காளி ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. 1, 1.5 போதும், அதுக்கு மேலே போட வேண்டாம். போட்டு அது நல்லா வதக்குங்க. அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நான் இங்கே கொஞ்சம் வதக்கின்றிருக்கேன். அதுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அது கூடவே ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு போட்டு அது மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து மறுபடியும் அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. அது ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இங்கே மட்டன் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 விசில் வந்தோடனே அதையும் ஆஃப் பண்ணிடலாம். அதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஸோ அதை எடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு 80% 70% வெந்திருக்குங்க. ஸோ அதை எடுத்து இந்த மட்டனும் அந்த முருங்கைக்காயெல்லாம் போட்டு வதக்கியிருக்கேன் இல்லையா, ஸோ அதோடு போட்டுருங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் ரெண்டும் ஒன்றா வேகும். இது ரொம்ப வெந்துட்டு அது வேகாமல் இருந்ததுன்னா அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். அதனால் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லானது வருங்க. அந்த ஸ்மெல் நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 1.25 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த கறியும் காய் கூட சேர்ந்து நல்லா கோட்டாயிடுங்க. உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மட்டன் வேக வச்ச தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அந்த மட்டன் வெந்த தண்ணியில் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி விட்டு திறந்து விட்டு பாருங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா போட்டு அது மேலே கருவேப்பிலை போட்டு நான் இதில் லாஸ்ட்டில் ஒரு 2 பச்சை மிளகா போட்டேன். ஆனால் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க நான். ஸோ நீங்கள் ஒரு பச்சை மிளகா ஜஸ்ட்டு கலருக்காக போட்டு அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரைஸ் கூட, தோசை கூட, இட்லி கூட எல்லாத்துக்குமே சூப்பராக